சாமி தனுஷுக்கு குரு பயிற்சி பலன் 2026 எப்படி இருக்க போகுது? பொருளாதாரம் எவ்வளவு 10,000 ரூபாய் சம்பளங்க 50,000 சம்பாதிக்கிறாங்க, கொடுக்கும் கரங்களாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி இவர்களுக்கு. தனுசு ராசியே ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், பாக்யாதிபதி ராசி. அவருக்கு ஒரு பாக்யாதிபதி இருக்கார். தனுசுங்கிற பாக்ய ராசிக்கு ஒரு பாக்யாதிபதி யாரப்பா? சூரியன். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களில் ஏற்பட்டு வந்த கசப்பு நிலைகள், மனக்கசப்பு, மன வருத்தம் சரி செய்யப்படும். ஐயா, திருமணத்துக்கு எதிர்பார்த்து தனுசு ராசிக்காரில் இருப்பாங்க, இல்ல மறுமணத்தை எதிர்பார்த்து தனுசு ராசிக்காரில் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சுகமே சொல்லையா. ஐயா ஜெய்ஸ்ரீராம், வணக்கம், சொல்லுங்க. சாமி தனுஷுக்கு குரு பயிற்சி பலன் 2026 எப்படி இருக்க போகுது? ஐயா, இவ்வளவு நேரம் என்னென்னமோ ராசியெல்லாம் பேசணும், இப்பதான் அவர் ராசியை பேசணும். தனுசு அப்படிங்கிறது குரு பகவானுடைய ராசி. அவரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உண்மையாவே தனுசு ராசின்னு ஒரு கொடுத்து வச்ச ராசி. என்ன காரணம்னா, காலபுருஷ பாக்யாதிபதி. இந்த வீட்டில் எந்த கிரகமும் உச்சமாவதில்லை, எந்த கிரகமும் நீச்சமாவதில்லை. பாருங்க, குருவோட வீட்டில் இப்படி ஒரு வீடு, அங்க புதன் நீச்சம், சுக்கிரன் நீச்சம். அந்த மாதிரி இந்த தனுசு வீடு ஒரு அற்புதமான வீடு. இந்த தனுசு தாங்கியா தர்ம வீடுன்னு பேர். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை செய்யக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி. தனுசு ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு 10,000 ரூபாய் சம்பளங்க 50,000 சம்பாதிக்கிறாங்க, கொடுக்கும் கரங்களாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி இவர்களுக்கு. புஷ்கர நவாம்ச குரு பயிற்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி 12ஆம் இடம்ங்கிறது சுப செலவுகளை குறிக்குங்க. தனுசு ராசிக்காரங்க ஏதாவது சுப செலவுகள்னா வீடு கட்டுறது, அதே மாதிரி திருமண வேலைகள் பார்க்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், இடம் வாங்குறது, ஸ்கூலுக்கு படிக்கிறது, ஸ்கூலுக்கு பணம் கட்டுறது, இதெல்லாம் சுப செலவுகள். இந்த செலவுகளை குரு பகவான் நல்ல விதமாக செய்து வெற்றி அடைய வைப்பார். ஏன் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால அது சுபவிரயமாகும். சுபவிரயம் வெற்றி. சுபவிரயங்கிறது செலவு செஞ்சாச்சுங்க, அது வெற்றி. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், இப்போ பாருங்க, நிறைய ப்ரொமோட்டர்ஸ்லாம் 5-6 வீடு கட்டி வச்சிருக்குதுங்க. தனுசு ராசி. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, காலம் வேற இப்படி இருக்கு. குரு பார்வையினால டக்கு டக்கு டக்குன்னு விற்பனை ஆகி லாபத்துக்கு விற்பனை ஆகும். ஒரு படிப்பு படிக்கிறீங்க, அந்த படிப்புக்கு செலவாயிடுச்சுன்னு கஷ்டமா இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சாம்பார் அப்படிங்கிற மாதிரி அருமையான இடத்துல வேலை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சேலரியே என் பையனுக்கு பாருங்க, அந்த அம்மா அப்பாவோட பேச்சே வேற மாதிரி ஆயிருங்க. முதல்ல என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது எப்படி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல, நீங்க போங்க அதெல்லாம் நல்லாயிரும் அப்படின்னு சொன்ன. அந்த வேலை கிடைச்சோன்னே பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல எங்க பையன் எப்படி அப்படி பிரமாதமா நல்ல சம்பளங்க. அந்த வார்த்தையை கேட்கணும்னா குரு பகவானினுடைய அருள் வேணும். இது இப்ப சாதகமா இருக்கு 12ஆம் இடத்துல. அடுத்தது பாருங்க, முக்கியமான விஷயம், தனுசு ராசியில் பிறந்து கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது இருந்தா, வண்டி வாகனங்கள் ஏதாவது போய் பிரச்சனையா இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்தாலோ, விருச்சக தடை ஏதாவது இருந்தாலோ, அப்புறம் வீட்டுல விருச்சகம் அப்படிங்கிறது கழிவு பாதையை சொல்லுது. நம்மளுடைய டாய்லெட் தான் விருச்சகமா சொல்றோம். அந்த விருச்சகத்தை பார்க்கும்போது பாருங்க, நிறைய வீடுகளில் இந்த டாய்லெட்டை சரி பண்ணணுங்க. இந்த இந்தியன் டாய்லெட் எடுத்துட்டு வெஸ்டர்ன் போடணும், வெஸ்டர்ன் எடுத்துட்டு இந்தியன் போடணும். டாய்லெட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வீட்டு டிச்சு பகுதியை சரி பண்றது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த டிச்சு சரியாவே போக மாட்டேங்குது. இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இன்னொன்று சொல்றேன் பாருங்க, இந்த பாதுகாப்பு, அதெல்லாம் ரொம்ப நல்லபடியா இந்த விருச்சகம் குருவை பார்ப்பதனால் நல்லா இருக்கும். இன்னொன்று பாருங்க, 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு புண்ணியங்க. பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல எங்கிருந்தாவது குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்தால் நிரந்தர சம்பாத்தியம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா சம்பாத்தியம் கொஞ்சம் ஏற்றமா இருக்க முன்னால் பணம் நிரந்தரமா வந்து எப்படியோ பணம் வந்துருங்க. அவர்களுக்கு ஃபிளக்சுவேஷன் மேபி, பட் பெர்மனன்ட்லி தே வில் கெட் ரெமடி. அதுல எந்த சந்தேகம் கிடையாது, நல்லா இருக்குங்க 2ஆம் இடத்தை. அதுவும் பாருங்க, சனி வீட்டை குரு பார்க்கும் போதே ஒரு ஹாப்பியா பார்ப்பார். மற்ற வீடுகளை சாதாரணமா பார்ப்பாரு, சனி வீட்டை பார்க்கும்போது ஹாப்பியா பார்ப்பார். ஏன்னு சொல்லுங்க, உழைப்பு வீடு. இந்த வேர்வை சிந்தனுடைய உழைப்பு. இப்ப நீங்க ஒருத்தனுக்கு சாதாரணமா ஒரு 100 ரூபா கொடுக்கறதுக்கும் உழைச்சவனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த குரு பகவான் அற்புதமாக அந்த கசப்பு வீடு, உழைப்பு வீடு, அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது தன தானிய விருத்தி, நல்ல லாபங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் யோகம், மிகச்சிறப்பான பலன்கள் நல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க, 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த 4ஆம் இடம் குரு பகவானுக்கு சொந்த வீடு.
அந்த காலபுருஷனுக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய புதிய வெளிநாடு வாய்ப்புகள். என் பேரை சொல்றாங்க, பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஆனால் தரவே இல்லை, அவங்களுக்கெல்லாம் இப்போ ஆக்டிவேட் ஆகும். 4ஆம் இடம் படிப்பு, 4ஆம் இடம் வீடு, 4ஆம் இடம் தாயார். தாய்கிட்ட சில பேருக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மாதிரி நீ எனக்கு சொத்து கொடுக்கல, சின்னவனுக்கு கொடுத்துட்ட, பெரியவனுக்கு கொடுத்துட்ட, இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி அற்புதமாக குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து மகிழ்ச்சியான சம்பவங்களாக இவங்களுக்கு கொடுப்பார். அங்க சனி வேற இருக்குங்க, அதுவும் ஒரு டபுள் பிளஸ் தானே உங்களுக்கு. ஆமாங்க, கோச்சார சனி. பாருங்க, இப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 2 சனியை பார்க்கின்றனர், மொத்தம் 3 சனியை பார்க்கணும். 2வது சனிங்கிறது அவர்களுடைய வாக்குஸ்தானம். இந்த ஸ்தானாதிபதி 2, 3க்கு அதிபதி போய் 4ஆம் இடத்துல கோச்சார சனியாக இருந்து அந்த குரு பார்வை பெறும் பொழுது தனஸ்தான சனியும் பார்க்குறாங்க, அதே நேரத்தில் 4ஆம் இடத்தையும் பார்க்கும்போது டபுள் உழைப்பு, டபுள் வெற்றி, டபுள் வருமானம். ஐயா, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசுறோம் இந்த டாபிக்கை. இதுல கேட்கலாம் நம்ம ஒரு கோச்சுக்க போறாங்க. ஐயா, அந்த மகரம், மீனம், விருச்சிகம், இதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு இருக்கு, அவங்க ராசியாதிபதி அங்க இருக்கு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தனுசு ராசியாக பிறந்து விருச்சகத்தில் குரு இருந்து, அல்லது மகரத்தில் குரு இருந்து, மீனத்தில் குரு இருந்து, அவர்கள் குரு பார்வை எப்படி இருக்கும்? அதாவது ஒரு ஜாதகத்துல குருவை குரு பார்த்தால் அங்கதான் பிரமாதமான ஒரு சுவை. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்ருப்போம், இந்த மாதிரி ஒரு சாப்பாடு. இப்ப நம்ம வீட்டுல சாப்பாடுன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடுன்னா நாராயணி அம்மா சாப்பாடு வந்து அடடா தெய்வீகம், அமுதம், அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய பக்தி, அதெல்லாம் பார்க்கும்போது திரும்ப எப்போ போய் சாப்பிடுவோங்கிற உணர்வு. இதுல என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 12ஆம் இடத்து குரு பார்வை, 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த ஒரு வருஷம் நல்ல சாப்பாடுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியமான உணவு. இந்த உணவால் எந்த விதமான கெட்டதுகளும் நடக்காது. குரு பகவானை தான் நெய்யா சொல்றாங்க. நெய் ஊற்றி சாப்பிட்றது, அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தலைவாழை இலையில சாப்பிட்றது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எங்க போனாலும் மரியாதை கிடைக்கும். குருவை குரு பார்த்தால் ஏற்கனவே மரியாதை இருக்கு, அந்த குருவை குரு பார்க்கும் பொழுது மேலும் மரியாதை சேர்க்கும். மரியாதைக்கு மரியாதை சேர்க்கும் விருச்சக குரு, மகர குரு, மீன குரு. நிச்சயமா தனுசு ராசிக்கு. ஆமா, தனுசு ராசி. அங்க சூரியன் இருக்குங்க ஐயா. இப்ப விருச்சகத்துல சூரியன், மகரத்துல சூரியன், அதாவது மீனத்துல சூரியன் இருந்தா குருவால் பார்க்கப்பட்டால், தனுசு ராசியே ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், பாக்யாதிபதி ராசி. அவருக்கு ஒரு பாக்யாதிபதி இருக்கார். தனுசுங்கிற பாக்ய ராசிக்கு ஒரு பாக்யாதிபதி யாரப்பா? சூரியன். அவர் எங்க இருக்கிறாரு? பாக்கியத்தை பாக்கியம் பார்ப்பதனால் மிகப்பெரிய வெற்றிகள், நல்ல நட்பு உருவாகுங்க. இந்த உலகத்துல ஜெயிச்ச அத்தனை பேரையும் கூப்பிடுங்க, எனக்கு நண்பனாலதான் வளர்ச்சி, நல்ல நட்பு. தந்தையால் வருமானம், தந்தையால் ஒரு சொத்து தேடிட்டு இருப்பாங்க, அப்பா எனக்கு அந்த வீட்டை கொடுத்துருங்க, இந்த வீட்டை கொடுத்துருங்க, ஏதோ ஒரு சொத்து. அடுத்தது சூரியன் என்ற கௌரவ கிரகம் விருச்சகத்தில், மகரத்தில், மீனத்தில் கௌரவ கிரகம் இறந்து சொசைட்டியால், சமுதாயத்தால் கௌரவிக்கப்படுவார்கள். ஒரு மீட்டிங்க்கு தலைமை தாங்கிறது, ஒரு பொறுப்பான பதவி கொடுக்கறது, அப்புறம் இந்த செக்ரட்டரி, அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இவர்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு மருத்துவ சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு நிவர்த்தியும் கிடைக்கும் இந்த சூரியன் இருக்கிறது. செவ்வாய் இருக்கு ஐயா. இப்ப செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து தனுசு ராசிக்கு 5 குடையவர், 12 குடையவர். ஆனா அவர் 12ல போய் மறையிறது. 5 குடையவர் 12ல மறைகிறவங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை தாமதம் இருக்கும், குழந்தை பாக்கியம் ஈஸியா கிடைக்கும். செவ்வாய் இருந்தால் இந்த 5ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்து சுயமாக இருக்கிறார். அதுக்கு அவர் சொந்த வீடு செவ்வாய்க்கு, அதை குரு பார்க்கிறார். அடுத்தது பாருங்க, 2ஆம் இடத்து செவ்வாய் உச்ச செவ்வாய். 5 குடையவர் 2ல இருந்தாலே பாருங்க நல்ல வளர்ச்சி. ஏன்னா 5ஆம் இடம் என்பது தாய் தந்தையர் சேர்த்து வைத்த புண்ணியம், இவரோட கர்மா, அதாவது பிதுர் கர்மா, தாய் கர்மா, சுய கர்மா, இது 3மே இருக்கக்கூடிய இடம் இவருக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் இடத்துல பணம் நல்ல வளமாக இருக்கும். பெரும்பாலும் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பவர்கள், 5 குடையவன் 2ல் இருந்தால் குரு பார்வை பெறும் பொழுது தேக ஆரோக்கியமும் இரத்த சீரோட்டமும். நிறைய பேர் பாருங்க, இந்த காலில் ரத்தம் போக மாட்டேங்குதுங்க, என்னமோ இந்த ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்குதுங்க, உட்கார்ந்த இடத்துல பிடிச்சிக்குதுங்க, நரம்பு இழுத்து இதெல்லாம் சரியாயிடும். மீனத்தில் செவ்வாய் இருந்து, அதுவும் பாருங்க தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், இவர் வீட்டுக்கு தனுசுக்கு 12ஆ இருக்கக்கூடியவர், காலபுருஷ 12ல போய் உட்கார்ந்துருக்கார். அவரை குரு பார்க்கும்போது அது 4ஆம் இடமாச்சா, இந்த வண்டியை மாத்திட்டு ஒரு 7 சீட்டர் வண்டி எடுத்துடலாம், கொஞ்சம் லக்ஸரிஸா வாழணும்னு ஆசைப்படுறேன், என்னத்தை கிடக்கு போங்க. இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடிலாம் என்ன பேசியிருப்பாங்கன்னா,
வேண்டாம் சாமி, நமக்கு இதே போதுமா. குரு பயிற்சி வந்தோடனே அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஒரு நல்ல வண்டி, வீடுகள் புதுப்பித்தல், படிப்பு நல்லா வர்றது, இது எல்லாமே செவ்வாய் அங்க இருக்கும்போது இவர்களுக்கு 12 குடையவனாகவும் இருந்து 5 குடையவனாகவும் இருந்து 4ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வை பெறும் பொழுது வண்டி வாகனங்கள் அற்புதமாக இருக்கும். அப்புறம் நிச்சயமா இந்த வண்டி வாகனங்களால் ஏற்பட்ட விபத்துக்கு சில இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாம நாங்கெல்லாம் தரமாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சமயத்தில் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். நிச்சயமா நிச்சயமா. புதன் இருந்துச்சுனாங்க. ஐயா, விருச்சக புதன், மகர புதன், மீன புதன் இவர்களை குரு பார்க்கும்போது சட்டம் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு படிப்பாங்க, ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க படிப்பாங்க. அப்புறம் முக்கியமா புதன் வந்து நிலம். ஐயா, கொஞ்சமாவது நிலம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வீடுகள்ல பெண்கள் வந்து 11, 12 இந்த மாதிரி இருப்பாங்க. பெரிய பெண் ஆகிறது, அதாவது பூப்பெய்தல்னு சொல்லுவாங்க, அதற்கான காலகட்டம். அதே மாதிரி 5 குடையவன், இந்த 4 குடையவன், இந்த 7 குடையவன். முக்கியமா புதன் 12 இருந்தால், முக்கியமா புதன் 2 இருந்தால், முக்கியமாக புதன் சந்திரனுக்கு 4 இருந்தால் திருமண யோகத்தை கொடுத்துரும். ஏன்னு கேளுங்க, தனுசு ராசிக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி 12ல போய் உடல் சுகத்திற்காகவும் செலவுகளுக்காகவும் காத்திருக்கிறார். குரு பார்க்கிறார், ஆக்டிவேட். 2 குடும்பத்துக்கு வந்துடுறாரு, அதுவும் ஆக்டிவேட். 7 குடையவன் 2ல இருந்தா திருமணம் நல்லபடியா நடக்கும். 7 குடையவன் 4ல இருக்கார். அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு சொந்த பந்தங்கள்ல நல்ல விசேஷங்கள் நடக்கும். நல்ல மதிப்புக்குரியவர்களா அவங்கள மதிப்பாங்க. ஒரு பத்திரம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குங்க. பத்திரம், பாண்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஐயா, அங்க சுக்கிரன் இருந்தா? ஐயா, சுக்கிரன் என்ற கிரகம் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியும் வருவார். ஆனா தனுசுக்கு மட்டும் 11ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வருவார். இந்த 6ஆம் அதிபதி 12ல் இருப்பது உங்களுக்கே தெரியும், ராஜயோகம். அதை குரு பார்க்கிறார். இந்த பெரும்பாலும் பாருங்க, பெண்களாக இருந்தால் சேமிப்பு என்ற ஒன்றை தொடங்குவார்கள். வாழ்க்கையில ஒரு சேமிப்பு, உங்களுடைய முதல் விரய செலவு சேமிப்பாக இருக்கட்டும். இது வார்த்தையில சொல்லுவோம், ஆனா பிராக்டிக்கலா எப்ப வரும்னா சுக்கிரனை குரு பார்க்கும்போது. ஏன்னா 12ஆம் இடத்துல, 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களை குரு பார்ப்பதனால் வாக்கு நல்லதா நடக்கும், படிப்பு நல்லதா நடக்கும், பொருள்களை வாங்கி மகிழ்வார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா, வெள்ளி வாங்கி வச்சங்க, ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சது, அதெல்லாம் குரு பார்த்தாதான். வெள்ளி சுக்கிரனாக இருந்தாலும் அமௌண்ட் பார்க்குற குரு. சுக்கிரன் சிறுபணம், குரு பெரும்பணம். இருக்கட்டும் வையி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாருன்னா அவர்களுக்கு நல்ல பணம்லாம் கிடைச்சு நல்லா இருக்கும். அடுத்தது, சுக்கிரன் என்ற கிரகம் உச்ச கிரகமாகி உச்ச குருவால் பார்க்கப்பட்டு, அதுவும் பாருங்க தனுசு வீட்டுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி குருவால் பார்க்கப்பட்டு அற்புதமான பலன்களை தரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடு சுகங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல படைப்பு. பெண்களால் ஆண்களுக்கும், தனுசு ராசி பெண்களாக இருந்தால் ஆண்களால் நல்ல நன்மைகள், தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் பெண்களால் நல்ல நன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான விஷயம். நிச்சயமா நிச்சயமா. தொடர்ச்சியா ராகு எது அங்க இருக்கு? ஆமா, விருச்சகத்துல நிழல் கிரகங்கள் இருந்து தனுசு ராசிக்கு 12ஆக வந்து குரு பார்வை பார்க்கப்படுகிறது. திசை சில பேருக்கு ஒரு ராகு திசை, கேது திசை நடந்திருந்தால் பயமா இருக்கும். ஐயோ சர்ப்ப திசை நடக்குதுன்னு, ஆனா பயப்பட வேண்டியதில்லை, நல்லா இருக்கும். இதுவே 2ல் ராகு கேது இருந்தால் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களில் ஏற்பட்டு வந்த கசப்பு நிலைகள், மனக்கசப்பு, மன வருத்தம், நான் ரெக்கார்டிக்கலாக சில பேர் மாற்றி விட்டுருவாங்க தெரியுங்களா. நீங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பீங்க, உங்ககிட்ட வரவு இருக்கும், அவன் எழுதி வைக்காம, இல்லைங்க அது 5வது பாயிண்ட் நீங்க சொல்ற தப்புங்க, அன்னைக்கு நான் ஊர்லயே இல்லைம்மா. இது மாதிரி வரவு செலவுகளில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் இவை குருவால் பார்க்கப்பட்டு, ஆமாண்ணே அன்னைக்கு பேங்க்ல வந்திருக்கு, நான் நோட்ல எழுதாம விட்டுட்டேன், தப்புனே அப்படின்னு சரி செய்யப்படும். அதே மாதிரி 4ல் ராகு கேது இருந்து குருவால் பார்க்கப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க மகிழ்ச்சியான சம்பவங்கள். 4ஆம் இடம், அதுலேயும் ராகு கேது திசைகளாக இருந்தால் குருவால் பார்க்கப்பட்டால் தடை கல்வி சரியாயிடும். அதே மாதிரி ஏமாற்றங்கள், இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணமே வராது, இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச பணங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருங்க. ஐயா, திருமணத்துக்கு எதிர்பார்த்து தனுசு ராசிக்காரில் இருப்பாங்க, இல்ல மறுமணத்தை எதிர்பார்த்து தனுசு ராசிக்காரில் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, திருமணம் தான் கண்டிப்பா உங்களுக்கு உறுதியா நடக்கும். ஏன் சொல்லுங்க, 7ஆம் அதிபதி புதன், கண்டிப்பாக குரு பகவான் இவர்களுக்கு திருமண மேடைக்கு அழைத்து செல்வார், அதுல மாற்றமே கிடையாது. மறுமணத்துக்கு மறுமணம் தான் 11, கண்டிப்பா வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவார். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கும். நிச்சயமா நிச்சயமாங்க. தனுசு குழந்தைகள், ஐயா தனுசுல குழந்தைங்களே அழகுதான். அதுல என்ன சொல்றது, குட்டி குழந்தைகளா இருக்கும்போது தனுசு ரொம்ப அழகா இருக்கும். பெரும்பாலும் தனுசுல பிறந்தவங்களே நீங்க உங்களுக்கு தெரியும் வட்ட முகமா பார்க்கறதுக்கு எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. இந்த வருஷம் அவர்களுடைய வாழ்க்கை குரு பயிற்சியால் நல்ல படிப்பு,
முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சில உடல் அசௌகரியங்கள் இருக்கும், இல்ல மனக்கவலைகள் இருக்கும். அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? ஐயா, தனுசு என்ற ஒரு ராசி 60 வயசுக்கு மேல சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அடுத்தவரிடம் கடன் வாங்க அஞ்சுபவர்கள், அதனால பெருசா கடன் இருக்காது. ஆனா உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தால் 12ஐ குரு பார்ப்பு. 12ஆம் இடம் குரு, 12ஆம் இடம் தான் ஆஸ்பத்திரி, 12ஆம் இடத்த செலவு, இந்த செலவுகள்லாம் சரியாகும். அப்புறம் நிம்மதியான பெரும்போக்கை 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் கடைபிடிப்பார். ஐயா, அவர்களுக்கான வழிபாட்டு தெய்வம்? ஐயா, அருமையான ஒரு கோயில். ரோமச முனிவர் அவர் நவ கைலாயம்னு கட்டியிருக்காரு. மொரப்ப நாடு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, திருநெல்வேலி மாவட்டத்துல. அந்த மொரப்ப நாட்டுல குரு பகவான் மிகச் சிறப்பாக அந்த இடத்துல இருக்கார். மொரப்ப நாடு சென்று குரு பகவானை தரிசனம் செய்தால் இந்த தனுசு ராசிக்கு, இப்ப நீங்க கேட்டீங்களே 5 கேள்வி, அதாவது வயதானவர்கள் உடல்நிலை, சின்ன குழந்தைங்களுக்கு படிப்பு, சரியான வயதில் திருமணமாகாத தடை, அத்தனையும் மிகச் சிறப்பாக மொரப்ப நாடு குரு பகவான் இவர்களுக்கு அருளால், பார்வையால், நேத்திர பார்வையால் தரிசனத்தை சரி பண்ணி கொடுப்பார். நிச்சயமா ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, சுகமே சொல்லுவேன்.